டோர் லாக் பண்ண சொன்னேன். டோர் லாக் பண்ணல. தமிழகத்தில் இதுபோன்ற விபத்துக்கள் அரிதிலும் அரிதாக நிகழ்ந்திருக்கின்றது. பெற்றோரின் கவனக்குறைவு மூல காரணமாக இருந்தாலும் அரசு பேருந்து ஓட்டுநர் அலட்சியமாக அந்த தவறை செய்திருக்காவிட்டால் அந்த பிஞ்சு குழந்தை உயிர் பிழைத்திருக்குமே என்ற பதைபதைப்பு அந்த பேருந்தில் பயணித்த பலருக்கும் அடங்க நெடுநேரமானது. நெஞ்சை பதற வைத்து இதய துடிப்பை எகிர வைத்த சம்பவம் என்ன விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. தருமபுரி மாவட்டம் முத்தம்பள்ளி கரங்கலூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜதுரை முத்துலட்சுமி தம்பதியர். இவர்கள் கோவை ராமநாதபுரம் அடுத்து உள்ள கொலம்பஸ் பகுதியில் வசித்து வந்தனர். கட்டிட கூலி வேலை செய்து வரும் இந்த தம்பதிக்கு 7 வயதில் ஒரு பெண் குழந்தையும் 9 மாதத்தில் நவனிஷ் என்ற ஆண் குழந்தையும் இருந்தது. இந்த நிலையில் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு தனது குடும்பத்தினருடன் உறவினரின் இறப்பிற்காக சொந்த ஊருக்கு சென்றுள்ளனர். இரவு மீண்டும் கோவை செல்வதற்காக சேலத்திலிருந்து கோவை செல்லும் அரசு பேருந்தில் ராஜதுரை மற்றும் முத்துலட்சுமி ஆகியோர் தங்களது 2 குழந்தைகளுடன் ஏறி உள்ளனர். ஓட்டுநர் இருக்கைக்கு பின்புறம் உள்ள இருக்கையில் அமர்ந்து பயணித்துள்ளனர். அப்போது இரவு சேலம் அரசு பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட அரசு பேருந்தின் முன்பக்க கதவு திறந்து இருந்ததால் கதவை மூடும்படி நடத்துனரிடம் ராஜதுரை கூறியுள்ளார். ஆனால் நடத்துனரோ கதவை மூடாமல் அஜாக்கிரதையாக இருந்ததாக கூறப்படுகிறது. சேலத்திலிருந்து கோயம்புத்தூர் பஸ் ஏறிட்டு டிக்கெட் எடுத்துட்டு கண்டக்டர்கிட்ட டோர் லாக் பண்ண சொன்னேன். ஒரு 9 மணி இருக்கும். டோர் லாக் பண்ண. என்ன பஸ்ஸில் ஏறினீங்க? கவர்மெண்ட் பஸ் 1 ஏறினேன். டோர் லாக் பண்ண சொன்னேன். டோர் லாக் பண்ணல. இந்நிலையில் பேருந்து சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள கத்தேரி வளையக்காரனூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநர் பிரேக் பிடித்ததால் ராஜதுரையின் இடது தோளில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த அவரது 9 மாத குழந்தை நவனீஷ் கை நழுவி கீழே விழுந்த வேகத்தில் திறந்து வைக்கப்பட்டிருந்த படிக்கட்டு வழியே பேருந்தை விட்டு வெளியே சாலையில் தூக்கி வீசப்பட்டது. பெற்றோர் அலறி துடித்து பேருந்தை நிறுத்தி ஓடிச் சென்று பார்த்தபோது இரத்த காயங்களுடன் குழந்தை சாலையில் கிடந்துள்ளது. இதற்கு அரசு பேருந்து ஓட்டுநரை பொறுப்பாக்குவதா வேண்டாமா என்பது ஒருபுறம் இருந்தாலும் இதற்கு பின்னர் அரசு பேருந்து டிரைவர் செய்த செயல் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியாதது. அதாவது உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லாமல் அப்படியே அந்த தம்பதியரை குழந்தையுடன் நடுரோட்டில் விட்டுவிட்டு சென்றதாக குழந்தையின் தந்தையான ராஜதுரை அளித்த வாக்குமூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலம் வந்தது, புது பாலம். நம்ம திருச்செங்கோடு போகிற வழி மேம்பாலத்தில் வந்து பிரேக்கு ஒரு இது மாதிரி கேட்டது. அதில் பார்த்தீங்கன்னா கையில் குழந்தை இருந்தது, தவறி கீழே விழுந்துருச்சு. அப்புறம் விழுந்துருச்சுன்னு கத்தும் போது தான் பஸ்ஸு ஒரு 10 அடி தள்ளி நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறமா விட்டுட்டு பஸ் எடுத்துகிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. பின்னாடி வந்த காருக்கு நிப்பாட்டி லிஃப்ட்டு கேட்டு கொண்டு ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணோம். பையன் இறந்துட்டான். இப்படி டிரைவர் அலட்சியமாக பேருந்தை எடுத்துக்கொண்டு சென்றதால் பின்னால் வந்த காரை லிப்ட் கேட்டு நிறுத்தி அதில் பயணித்துத்தான் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துள்ளார்கள். பரிசோதித்த மருத்துவர்களோ குழந்தை வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் கதறி அழுதுள்ளனர். பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தேவூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பேருந்திலிருந்து குழந்தை விழுந்ததற்கான காரணம் குறித்து ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் பெற்றோரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்பாராமல் திடீரென்று ஏற்படுவதுதான் விபத்து. ஆனால் நமக்கு தெரிந்தே செய்யும் தவறால் நடப்பவை சாதாரண விபத்தாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால்தான் சாதாரணமாக விபத்தை ஏற்படுத்துபவர்களுக்கும் குடிபோதையில் அலட்சியமாக வாகனத்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்துபவர்களுக்கும் தண்டனைகள் மாறுபடுகின்றன என்று சுட்டிக்காட்டுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். அப்படி இருக்க இரவு நேரத்தில் அதிவேகமாக செல்லும் பாயிண்ட் டு பாயிண்ட் பேருந்து கதவை மூடாமல் வைத்திருந்தாலே விபத்துக்கள் நேரிடலாம் என்பது அனைவரும் அறிந்ததே. அதுவும் முன்னெச்சரிக்கையாக கதவை மூடுமாறு குழந்தையின் பெற்றோர் சொல்லியும் கூட
டிரைவர் கதவை மூடாததால் குழந்தை கை நழுவி கீழே விழுந்து துடிதுடித்து பறிபோயிருக்கின்றது குழந்தையின் உயிர். விபத்து சூழல்களில் உயிரை காப்பாற்றுவதை கோல்டன் ஹவர்ஸ் என்பார்கள். ஒரு நொடி கூட தாமதிக்காமல் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றால்தான் உயிரை காப்பாற்ற முடியும். அப்படி இருக்க அந்த குழந்தையை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்காமல் ஒரு அரசு பேருந்து டிரைவர் எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் பேருந்தை எடுத்துக்கொண்டு எப்படி செல்ல முடிந்தது? நடத்துனரும் எப்படி அனுமதித்தார் என கேள்வி எழுப்புகிறார்கள் சமூக ஆர்வலர்கள். இப்படி ஒரு விபத்தை ஏற்படுத்திவிட்டு பேருந்தை எடுத்துக்கொண்டு மனிதாபிமானமே இல்லாமல் சென்ற பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது விரிவான விசாரணை நடத்தி தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அதே நேரத்தில் பேருந்தில் கை குழந்தையுடன் பயணிக்கும் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை பத்திரமாகவும் விழிப்புடனும் வைத்திருக்க வேண்டியது தங்கள் பொறுப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு நிமிட தூக்கம் கையில் இருந்து குழந்தையை நழுவ விட்டிருக்கின்றது. தோளில் படுத்திருந்த குழந்தை நழுவாமல் இருந்தால் இந்த குழந்தையின் உயிரிழப்பு சம்பவமே நடந்திருக்காது என்கின்றனர் காவல்துறையினர். இந்த சம்பவத்தை ஒரு விபத்து, மரணமாக நினைத்து கடந்து போக முடியுமா? அதெப்படி? பேருந்தில் பயணித்த ஒரு குழந்தையின் உயிரிழப்பிற்கு காரணமாக இருந்துவிட்டு அந்த குழந்தை உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்காமல் நடு ரோட்டில் அப்படியே விட்டுவிட்டு பேருந்தை எடுத்துக்கொண்டு அந்த டிரைவரால் செல்ல முடிந்தது. இதற்கு யார் பொறுப்பு? இவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கேள்வி சாமானிய பயணிகளிடம் உள்ளது. தன்னை அறியாமல் செய்தாலும் அலட்சியத்தில் செய்தாலும் குற்றம் கேடு தரும்.